நித்ய ஆத்மா அவ்யயः शुद्धः सर्वगः सर्ववित्परः धत्ते सावात्मनो लिंगं मायया विसृजन् गुणान् एष आत्मा विपर्यासो ह्यल्लिंगे लिंगभावना एष प्रिय अप्रियैर्योगो वियोगः कर्म संसृतिः संभवश्च विनाशश्च शोकश्च विविधस्मृतः अविवेकश्च चिन्ता च विवेका स्मृतिरेव च. எப்படி ஆத்மா நித்தியம், ஷரீரம் அனித்தியம், ஒன்று அழியும் ஒன்று அழியாதுங்கிற உபதேசத்தை ஹிரண்யகசிபு பண்றான். இவன் யாரு? ஹிரண்யகசிபு. அப்பா பேரு கஷ்யபர். கஷ்யப்பருடைய வீட்டில் இருந்து வேதாத்தியனம் பண்ணதால் அவனுக்கு பூர்ண ஞானம். ஆனா அப்பப்போ கொஞ்சம் மூடு ஸ்விங் வந்துடும். நம்ம ஹிரண்யகசிபுவுக்கு மூட் ஸ்விங் மாதிரி வரும். இப்போதான் இவ்வளோ நன்னா பேசிட்டு இருப்பான், உடனே அடுத்தது பிரம்மாவை நோக்கி தவம் செய்வான். ஏன்னா நம்மளும் ஹிரண்யகசிபு மாதிரி. நம்ம எப்பவுமே பிரஹ்லாத சரித்திரம்லாம் கேட்டால் நம்ம எப்போவுமே சாமர்த்தியமாக என்ன பண்ணிடுவோம், நம்ம பிரஹ்லாதன்னு நினச்சிட்டு இருப்போம். வாஸ்தவமாக பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம ஹிரண்யகசிபு தான். நமக்கும் பிரஹ்லாதனுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. அந்த குழந்தைக்கு இருந்த பக்தியில ஒரு திவளை நமக்கு இருக்கா? ஒருத்தர் நம்ம கிட்ட கழுத்துக்கிட்ட கத்தி வச்சு விட்டாருன்னா அவர் தான் பரபிரம்மன்னு நான் ஒத்துக்கிட்டேன். நான் நாராயணன் தான்லாம் ஒத்துக்க மாட்டேன். நமக்கெல்லாம் உயிர் பயம். அவர் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுருவோம். அந்த குழந்தைய அவன் என்னமா படுத்துறான், அந்த குழந்தை என்ன தைரியமா சொல்றது, என் நாராயணன் தான் பரபிரம்மன். அந்த பக்தி நம்ம கிட்ட இருக்கா? What audacity we even have to compare ourselves with that great devotee. நம்ம ஹிரண்யகசிபு தான். சொல்றவரும் சரி கேட்குறவானும் சரி வித்தியாசமே. இதை சொல்றவாள்னா ஏதோ ஓஹோ பெடஸ்டல்லாம் நினைக்காதீங்க. ஏதோ இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஸ்டேஜில் உட்காத்தி வச்சிருக்கா. நம்மளாம் ஒரே கோஷ்டி தான். 15 வருஷம் நான் ஆடியன்ஸில் உட்காந்து தானே உபன்யாசம் கேட்டிருக்கேன். முதல் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்ன சத்துவ குணத்தோட கேட்போம் தெரியுமா? கலாநிதி மாமி நாட்டிய சாஸ்திரத்தை கூட தோத்து போயிடுவா, அந்த அளவுக்கு அபிநயம். முதல் 3/4 மணி நேரம் சத்துவ குணம் உச்சியில இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் நமக்கு பேஷன்ஸ் இல்லை. 2 மணி நேரம் உபன்யாசம்னா எல்லாரும் பயந்துடுறா. சுவாமி இந்த 2 ஹவர்ஸை பார்த்தாலே பயமா இருக்கு சுவாமி. சொன்னால் 15 நிமிஷத்தில் சொல்லுவோம். 15 நிமிஷத்தில் நான் தனியாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆகிடும். அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க. எல்லாருக்கும் பேசிண்டே இருக்கார். இப்படி முறைச்சி பார்ப்பா. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. நம்மள 2 மணி நேரம் சொல்லியிருக்கார். என்ன இருந்தாலும் நான் முடிச்சுட்டு தான் போவேன். அதனால் என்ன நீங்கள் கோவப்பட்டாலும் ஓகே டன். அடுத்த லாஸ்ட் அரை மணி நேரம் தோத்து போயிடுவார். இது என்ன, எப்படி கோவ கனலோடு காண்பித்தாலும் இந்த உபன்யாசத்தை நிறுத்தவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சோகமாயிடுவார். அப்படியே கொஞ்சம் தூக்கம் வரும். சத்வ ரஜோ தமோ குணங்கள் 3 அடங்கு எடுத்த இதுதான் ஹிரண்யகசிபு. இந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ணுறான், இந்த உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு சொல்கிறான். சரீரம் அனித்தியம், ஆத்மா நித்தியம்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். ஹிரண்யாக்ஷனை வதம் செய்த கூட்டேஹிதே விஷ்ணு. கூட்டேஹிதேனா the one who is puzzling and the one who dupes. ஏமாத்தக்கூடிய அந்த நாராயணனை நான் பழி வாங்குறேன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். கிளம்பும்போது கயாதூன் ஹிரண்யகசிபுடைய வைஃப். ஹிரண்யகசிபு தவம் செய்ய வேண்டும்னு வீட்டை விட்டு கிளம்பும்போது அவ ஓடி வரா. இருங்கோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துன்னு வரா. அது பிரெக்னன்சி ஸ்ட்ரிப். அதில் 2 ரெட் லைன் இருக்கு. ஐ எம் பிரெக்னென்ட் அப்படிங்கிறா. உடனே ஹிரண்யகசிபு ட்வீட் பண்ணிடுறார், கங்க்ராட்ஸ் கயாது, கர்ப்பவதியா இருக்கா, நீ கமலா செல்வராஜ் அப்ரோச் பண்ணு. காட்டுக்கு கிளம்பி போயாச்சு. கிளம்பி போன உடனே பிரம்மதேவனை நோக்கி தவம். இந்த இடத்துல கயாது வீட்டில் இருக்கா. அவள் அப்பப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறா, ஜூம் கால் அட்டென்ட் பண்ணுறா. கைனகாலஜிஸ்ட் சொல்கிறா, எவ்ரி திங் இஸ் நார்மல் கயாது, ஹார்ட் பீட் இஸ் நார்மல், டோன்ட் வரி,
ஹேவ் தீஸ் ஃபோலிக் டேப்லெட்ஸ், அயர்ன் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிடுறான். எல்லாம் ஆயின்னு இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் வரார், ரொம்ப பெரியவர், பிக்ஷைக்காக வரார். உடனே கயாது என்ன பண்ணி விடுறா, வீட்டில் இருந்த என்னவோ எரிச்சேரி அது இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மைக்ரோவனில் சூடு பண்ணி வந்த அந்த பெரியவருக்கு கொடுக்க போறா. அவர் என்ன பண்ணி விடுறார், இப்பெல்லாம் இந்த குளோரோஃபார்ம் வச்சு இந்த மூக்கில் அடைக்கிற மாதிரி இவளை அப்படியே மயக்கம் பண்ண வச்சுட்டு தன்னுடைய ஐராவதத்தில் தூக்கின்னு போயிடுறான். யாருன்னா இந்திரன். இந்திரன் பண்ணாத விஷயமே இல்லை. 4 கிட்னாப். குதிரைன்னா உடனே கிட்னாப் பண்ணின்னு போயிடுவார். மீ டூ எல்லாம் அவர் மேலே இருக்கு. அகல்யாலாம் ஃபைல் பண்ணியிருக்கா கேஸ். இல்லை அப்பப்போ, ஆனால் அவர் மேலே ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாது. ரொம்ப நாள் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆக்ஷனே எடுக்கல. இந்திரன் கடத்தின் போகிறான் கயாதுவை. கயாதுவை கடத்தின் போகும்போது அவ ஒரே மயக்கம் போட்டிருக்கா. நாரதர் அந்த வழியாக போயிட்டு இருக்கார். அவர் எட்டி பார்க்குறார். இந்திரா நமஸ்காரம், இது உன் ஒய்ஃப் சச்சி தேவி மாதிரி இல்லையேப்பா, இது யார் இந்த மாமி? இது நம்ம ஹிரண்யகசிபுடைய ஒய்ஃப் சார், கயாது. அவளை எதுக்குப்பா நீ உன்னுடைய ஐராவதத்தில் எடுத்துன்னு போற? என்ன நாரத மகரிஷியை இவ்வளவு ஞானஹீனரா இருக்கு? இவள் கர்ப்பவதியா இருக்கா. இவள் கருவில் கர்ப்பத்தில் உருவாகக்கூடிய அந்த சிசு ஹிரண்யகசிபுவினுடையது. சோ வாட்ன்னு கேட்டார் நாரதர். அப்பனை போலதானே இருக்கும் பிள்ளை. அப்பாக்கு என்ன துர்குணங்கள் இருக்கோ தோஷங்கள் இருக்கோ ஒன்று விடாமல் இந்த குழந்தை கிட்ட வரும். நாரதர் சொன்னார், தப்பா புரிஞ்சுட்டு இருக்கே இந்திரா. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு பெற்றோருக்கு பிறந்தாலும் அந்த குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலை, அதற்கு நாம் போத வைக்கக்கூடிய ஞானம், அதுக்கு ஆச்சாரிய சம்பந்தம், பூர்வ ஜன்ம சுக்ருத்து, இதெல்லாம் வச்சுட்டு தான் ஒரு குழந்தையின் நடத்தையை நம்ம தீர்மானம் பண்ண முடியுமே ஒழிய, இன்னாருக்கு இவன் பெண்ணாக பிள்ளையாக பிறந்து விட்டால் இப்படித்தான் இருக்கணுங்கிறது இல்லை. இதை தேசிகன் சததூஷணின்னு எடுக்கிறார். இன்னாருக்கு இன்னார் தான் பிள்ளைன்னு டிசைட் பண்ணாத. டோன்ட் ப்ரீஎம்ப்ட், டோன்ட் ப்ரீ கன்க்ளூட். ஒரு குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலை தான் காரணம். ஹிரண்யகசிபுவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஹிரண்யகசிபு மாதிரியே இருக்கணும்னா, இந்திரா உங்க அப்பா எவ்வளவு நல்லவர். இந்திரனுக்கு புரியல. என்ன பண்ணட்டும் சார், ப்ளீஸ் டெல் மீ அவே. கவலைப்படாதே, உனக்கு என்ன பயம்? ஹிரண்யகசிபு போலவே இந்த குழந்தை ஆயிடக்கூடாதுன்ற பயம். கவலைப்படாதே, அந்த குழந்தைய நான் வளர்க்கிறேன். அந்த கயாதுவை நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாரத மகரிஷி எப்படி பிற்காலத்தில் வால்மீகி கர்ப்பவதியாக இருந்த சீதையை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று ராமாயணத்தை ரச்சனம் பண்ணி லவகுஷர்களை பெற்றெடுத்த சீதையின் பிள்ளைக்கு மிதிலை செல்வி உலகுய திருவயிறு வார்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான்னு குலசேகராழ்வார் எடுக்கும்படி சொன்னாரோ, அதுபோலே இந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய கயாதுவை என்ன ஆசிரமத்துக்கு நான் கூட்டணும்.